ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருப்போம். ஹாப்பி தேர்ஸ்டே. நேற்று நைட்டு எங்கள் ஊரில் நல்ல மழை. ஒரு 8 மணிலேருந்து நல்ல காற்றடிச்சது. 8:30க்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு மன்னார்குடியில். காலைல கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. யாரெல்லாம் கந்த சஷ்டி விரதம் எடுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். 48 டேஸ் நானும் எடுக்கிறேன். ஆனால் நான் இப்போ எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கனால 21 இல்லை 27 அதை மாதிரி எடுக்கலான்ட்டு இருக்கேன். காலைல லஞ்சுக்கு கேரட் சாதமும் உருளைக்கிழங்கும், லஞ்சுக்கு இதுதான் நான் கொடுத்துருக்கேன் 2 பசங்களுக்கும். எப்படியாவது காய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு நேற்று வச்ச சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அதனால் உருளைக்கிழங்கை மட்டும் வச்சுக்கிட்டேன். பட்டர் பிஸ்கட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸும் 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ். இது தான் பாப்பாவுக்கு ஒரு ஸ்நாக்ஸுங்கிறதுனால பெரிய பாப்பாவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். அவள் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாள். ஃப்யூச்சர்லேயும் சாப்பிடுவா, பாஸ்ட்லேயும் சாப்பிடுவா, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இது 3 காலத்துலேயும் சாப்பிட்ற ஒரே ஆள் என் பொண்ணு தான். 7:45க்கு சாப்பிட ஆரம்பிப்பா. 8:27 வரைக்கும் அந்த ஒரு தோசை இல்லை ஒரு இட்லி இல்லை 2 இட்லி அவள் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாள். கஞ்செல்லாம் கொடுக்குறத நான் நிப்பாட்டிட்டேன். ஈவினிங் கொடுத்துட்டு நைட்டு பால் கொடுக்குறேன். ஏன்னா அவளை போட்டு ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. டைம் பாருங்கள், நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சின்ன பாப்பாவுக்கு ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாள். அதான் சொல்கிறேனே, 8:27 வரைக்கும் அவள் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாள். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களா எப்படின்னு சொல்லுங்கள். என் சின்ன பொண்ணுக்கு டெய்லி ஒரு பென்சில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பென்சிலையும் ஷார்ப்பை கடித்து தின்னுடுது, பென்சிலையும் காணடிச்சிது. உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள்.